அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, குலதெய்வத்துடைய சாபம் ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை குறிப்பிட இடமாகும். குலதெய்வ காரனாக, அதாவது குலதெய்வத்துக்கு காரனாக விளங்குவது சனி பகவான் தான். கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுக்கு 6ஆம் இடம், அந்த இடத்தில் புதன், சந்திரன், சூரியன் ஆகியோரால் பார்க்கப்பட்டால், அதே போல் லக்னமும் பாவகிரகத்தால் பார்க்கப்பட்டால், குலதெய்வத்தால் சாபம் அந்த ஜாதகத்துக்கு இருக்குதுன்னு எளிதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த சாபத்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அடைவதில் தடைகள் ஏற்படும். அதேபோல் திருமணங்கள் நடக்க தடை ஏற்படும். அதேபோல் மன கஷ்டம், பொருள் கஷ்டம், நிம்மதியின்மை ஏற்படும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் சனி பகவான் வீட்டில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவானை செவ்வாய் பகவான் பார்த்தாலும் குலதெய்வ சாபம் ஏற்படும். இப்போ சனியுடைய வீடுனா மகர கும்பம், அந்த இடத்துல சூரியன் அமர்ந்து அவரை செவ்வாய் பகவான் பார்த்தா குலதெய்வம் சாபம் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதன் வாயிலாகவும் அனைத்து தோஷங்களும் அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும். மிக எளிதில் நீங்களே பார்த்து நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம் குலதெய்வத்தில் உடைய சாபம் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு. அதே போல் குலதெய்வம் வீட்டில் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் வீட்டில் இருந்தால் அந்த பழம் நல்லா காஞ்சி ட்ரை ஆகிட்டுருக்கோம். குலதெய்வம் வீட்டில் இல்லைன்னா அந்த பழம் அழுவி தண்ணி வழியும், இல்லை கொலன்னு ஆயிடும். அது பயன்படுத்த முடியாமல் போயிடும். இதை நீங்கள் எளிதில் வீட்டில் குலதெய்வம் இருக்குதா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.